சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வியாபாரி ஒரு பொருளை 500க்கு வாங்கி 600க்கு விற்கின்றார் என்றால் லாப சதவீதம் என்ன? ஸோ ஃபார்முலா பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஒரு பொருளை 500க்கு வாங்கி அப்படின்னா அதுதான் வந்து சிபி, இதுதான் வாங்கிய விலை, அடக்க விலைன்னு சொல்லலாம். ரெண்டாவது 600க்கு விற்கின்றார்னா இதுதான் செல்லிங் ப்ரைஸ், எவ்வளோக்கு விற்கிறாரோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலைன்னு சொல்லு. அப்போது 600 மைனஸ் 500 டிவைடட் பை 500 இன்ட்டு 100, 100 டிவைடட் பை 500 இன்ட்டு 100, 2 0 2 0 5 20ன்னு வரும். இப்போ ஆன்சர் என்ன? 20% தான் லாபம். ஒரு மனிதன் 1200க்கு ஒரு பொருளை 20% லாபமுடன் விற்கின்றார் எனால் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடக்க விலை என்ன? காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? சரி, எவ்வளோக்கு விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி 1200, சிபி தான் எனக்கு தெரியாது எக்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கெயின் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20% அப்படின்னு கொடுத்துட்டான். சரி, எப்படி இப்போ சிபி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போ சிபி தான் உங்களுக்கு வேணும் இல்லையா? சிபி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். ஒன்று கெயினாக இருந்தால் ப்ளஸில் வரும், லாஸாக இருந்தால் மைனஸில் வரும். கரெக்டாக? இப்போ எனக்கு தேவை சிபியோட வேல்யூ. அப்போ சிபி ஈக்குவல் டு எஸ்பியோட வேல்யூ என்ன? 1200. அது இந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? கெயின் தானே சொல்கிறாங்க, டிவைடட் பை 120 இன்ட்டு 100. ஸோ இந்த வேல்யூலாம் என்னன்னு புரிஞ்சதில்லை இது வரைக்கும்? நான் இது மாற்றி எழுதுறேன், எஸ்பி டிவைடட் பை சிபின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? எஸ்பியோட பர்சன்டேஜ் 120, சிபியோட பர்சன்டேஜ் வந்து 100. அதே மாதிரி எஸ்பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1200, இது வந்து எக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக? 120 எப்படி 1200 மாறும்? 10ஆல் பெருக்கணும். இங்கே மேலே 10ஆல் பெருக்குனீங்க, கீழேயும் 10ஆல் பெருக்குங்க. அப்போ பெருக்குனா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1000. இந்த கணக்கு. ஒரு வியாபாரி 810க்கு ஒரு பொருளை விற்பனை செய்தார் மற்றும் 10% இழப்பை சந்தித்தார், அந்த பொருளின் அடக்க விலை என்ன? விற்பனை செய்தார்னா எஸ்பி, இந்த இடத்துல என்னன்னா இழப்பு எவ்வளோ சதவீதம்? 10%. அப்போ 90 டிவைடட் பை 100 சிபி. எவ்வளோக்கு விற்கிறாரு? 810. சரி, இங்கே பாருங்க, 90 எப்படி 810 மாறும்? எதால் பெருக்குன்னா 810 வரும்? ஸோ இன்டூ 9னா அப்போ கீழேயும் 9ஆல் பெருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? 900. இப்போ நீ 90% 810, இப்போ 1%னா 810 டிவைடட் பை 90னா 9, அதான் 100 இன்ட்டு 9 900. இந்த கணக்கு நீங்கள் போட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் எ டிஸ்கவுண்ட் 10% on an item that cost 200. What is the selling price after the discount? ஒரு பொருளோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபா, அதில் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, தள்ளுபடி. இப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. 180 ரூபா தான், அவ்வளோதான், சிம்பிள் தான். 200 ரூபாயில் 200 ரூபான்றது 100%, 10% 20. அப்போ 20% எவ்வளோ? சாரி, டிஸ்கவுண்ட்டே எவ்வளோ? 10% தானா? அப்போ 200ல் 20 போச்சுன்னா மொத்தம் 180 ரூபா. இப்போ 180 ரூபான்றது டிஸ்கவுண்ட். சரி, அடுத்த கணக்கு. ஒரு வியாபாரி 1800க்கு ஒரு சைக்கிளை வாங்கி 200 லாபத்துடன் விற்கிறார் என்றால் லாப சதவீதம் என்ன? ஸோ உங்களுக்கு லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன? கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்டூ 100. இங்கே எஸ்பி வேல்யூ எனக்கு தெரியாது, ஆனால் லாபம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 200 கொடுத்துருக்கான். இது கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. இதுவே கெயினாக இருந்தால் எஸ்பி மைனஸ் சிபி, இதுதான் ஃபார்முலா. வெறும் கெயின் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா கெயின் பர்சன்டேஜுக்கு 100ஆல் பெருக்கணும், கீழே சிபி டிவைட் பண்ணணும். வெறும் கெயின் மட்டும்னா இது ரெண்டுத்தையும் கழிச்சா மட்டும் போதும். அப்போ இங்கே எனக்கு கெயின் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 200 ரூபாய் ஈக்குவல் டு எஸ்பி வந்து விற்ற விலை எனக்கு தெரியாது, அப்போ அதை எஸ்பின்னே வச்சுக்கிறேன்,
சிபி வந்து வாங்கிய விலை 1800. இந்த 1800 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1800 மாறும். அப்போது எஸ்பியோட விலை என்ன? 2000 வந்துச்சா? இப்போ எனக்கு எஸ்பி தெரியும், சிபி தெரியும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன வருது? 200 டிவைடட் பை 1800 இன்ட்டு என்ன கேட்குறான்? லாப சதவீதம் தான் கேட்குறான். So 11 1/9%. நீங்கள் ஸ்டெப் வைஸ் போடணும்னா இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. டைரெக்டாக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா இது 200 டிவைடட் பை 1800 இன்ட்டு 100, அவ்வளோதான். டைரெக்டாக நீங்கள் பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். சரி, a student secured the following marks 5 subjects 75 86 91 65 83. find his average mark. என்ன பண்ணலாம்? மொத்தத்தை கூட்டி 5ஆல் வகுத்தணும், அதானே? அப்போ மொத்தம் எவ்வளோ வருது பாருங்க. 75 ஒரு 65 80 140 140 ஒரு 10 150 50 ஒரு 170 310 ஒரு 9 390 390 டிவைடட் பை 5 சப்ஜெக்ட் 5 7 35 8. இப்போ 78%. சரி, 78 தான் வந்து ஆவரேஜ் மார்க். மொத்தத்தையும் கூட்டி 5ஆல் வகுக்க போறீங்க. அதான் ஃபார்முலா. ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இந்த சம்ம வேற எப்படி போடலாம்? ஸோ மொத்தம் 5 இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி, இப்போ இதில் நியரஸ்ட் வேல்யூவாக நம்மளே ஒரு நம்பர் அசியூம் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு ஆவரேஜை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 80 நான் எடுத்துக்கிறேன், அதான் வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது. பட் 80 அப்படின்னு நான் அசியூம் பண்ணிட்டேன். 80 விட எவ்வளோ கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பர் கம்மியாக இருக்கு. எவ்வளோ கம்மியாக இருக்கு? -5ன்னு எடுத்தேன், கம்மியாக இருந்தா. இது +6, இங்கே +11, இங்கே -15, இங்கே +3. கரெக்டாக வருதா? இப்போ இங்கே பாருங்க, -5 -15 -20, 6 17 20 அதிகமாக வருதா? 17 20 கரெக்டாக போட்டுருவோமா? -5 +6 +11 +3. இந்த இடத்துல 400 வருதா? அதான் நான் பார்த்தேன். சரி, ஓகே. சரி, இப்போ பாருங்க, +6 +11 +3 மொத்தம் சேர்த்தா 20 இருந்துச்சு. 20 20 20 0. அப்போ 80 +0 80. இப்படியும் போடலாம். உங்களுக்கு கூட்டுறது கஷ்டமாக இருந்தால் ஒரு நம்பரை நீங்களே அசியூம் பண்ணிக்கிட்டு அந்த நம்பரை விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் எடுத்த நம்பர் கூட சப்போஸ் இங்கே -5ன்னு வந்து கடைசியாக வந்துச்சுன்னா 80 - 5 75ன்னு போட்டுக்கும். ப்ளஸ் வந்து வந்துச்சுன்னா 80 + 5 85 அப்படின்னு போடும். இந்த கணக்கு. ஸோ டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின் A = S/N. இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வந்து 41.4, அவனே கொடுத்துட்டான், சராசரி. நெக்ஸ்ட்டு சம் என்ன, அதுதான் வந்து நம்மளை கேட்குறான். என்னோட வேல்யூ வந்து 15. அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள். ஏவோட வேல்யூ 41.4, எஸ் தான் எனக்கு தெரியாது 15. அப்போ S = 41.4 × 15. 15 4s are 60, 6 15 1s are 21, 62. ஆன்சர் என்ன? 621.